அண்ணன் ஊஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டிருக்கிறேன். இதுவரையிலும் யாருமே வரவில்லையே. தூரத்திலே ஒரு பொடியன் வந்து கொண்டிருக்கிறான். என்னடா இது ஆச்சரியம்? அஸ்தினாபுரத்தின் நந்தவன தோட்டத்தை அழித்தது மட்டுமில்லாமல் படிக்கு என் பாட்டனாருக்கு சொந்தமான ஆலாவர விழுதை கட்டி அன்ன ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருக்கிறான். அந்த ஊனாங்குடி இப்பொழுது அறுத்து அன்ன ஊஞ்சலை அறுக்கிறேன்பா. என்னுடைய ஊஞ்சலை அத்துவிட்டது யார்? ஊனாங்கொடி பிடித்து ஊஞ்சல் ஒய்யாரமாக ஆடி கட்டி கொண்டிருந்தாயே, ஊஞ்சலை அறுத்தவன் நான் தான். கொடியனே, விளையாட்டுத்தனமாக எண்ணி அதை அறுத்து விட்டாய். நான் யார் என்பதை தெரியாமல் விளையாடி விட்டாய். சரி, உன்னை மன்னிக்கிறேன், போ. உன்னை மன்னிப்பதற்கட்டும். இந்த நந்தவன தோட்டத்தில் எவ்வளவு நேரமாக இருக்கிறாய்? இங்க நான் காலையிலிருந்து இங்கதான் இருக்கிறேன். நந்தவன தோட்டத்தை அழித்தவன் யார் என்று உனக்கு தெரியுமா? தெரியுமே. யார் அந்த பாவி? இந்த நந்தவனத்திலே இருக்கக்கூடிய செடிகளை எல்லாம் தலைகளாக பிடுங்கி நட்டு இங்க இருக்கக்கூடிய அந்த வனத்திலே இருக்கக்கூடிய காவலாளி எல்லாம் அடி அடி என்று அடித்து உதைத்து அஸ்தினாபுரத்துக்கு அனுப்பி வச்சவன் யார் தெரியுமா? நான் தான். அப்பேர் கொண்ட நயவஞ்சகன் நீதானா? நான் யார் தெரியுமா? நீ யாரு? அஸ்தினாபுரத்திலே முகத்திலே மீசை வைத்த ஆண்மகன் எவனாக இருந்தாலும் சரி சண்டைக்கு வான்னு சொல்லி கூட்டி இல்ல. அஸ்தினாபுரத்திலிருந்து பாட்டன் துரியோதனுக்கு பதிலாக நான் சண்டைக்கு வந்திருக்கேன். துரியோதனன் அனுப்பியா? பயனா நீ? என்னடா சிரிப்பு? கேவலம். அவனால் கையால் ஆகாமல் சிறு பொடியனை அனுப்பியிருக்கிறான் அந்த மானம் கெட்டவன். கடுகு சிறிதாக இருந்தாலும் காரம் எப்பொழுதும் குறையாது. வெள்ளாட்டு பட்டியலே வேங்கையானது புகுந்து விட்டால் அந்த பட்டி என்ன சின்ன பின்னமாகிறதோ அதை போல் உன் நிலைமையை ஆக்குவேன். சிறியனே, பொடியவனே, இதோ பெரியவன் நான் சொல்கிறேன் கேள். மரியாதையாக போய்விடு. தாய்க்கு ஒரே பிள்ளையை பெயர் சொல்ல நீ இருக்க வேண்டும். அதனால் போய்விடு. உயிர் மீது ஆசை இருந்தால் ஓங்கார கூச்சலிட்டு வேண்டிய தாத்தா துரியோதன் காலில் எழுந்து மன்னிப்பு கேட்டு விட்டு ஓடிப்போம். உனக்கு ஒரு ஆணவம். நானும் கிளிப்பிள்ளைக்கு சொல்வதை போல் எவ்வளவோ சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒரு பெரியவர் சொல்கிறாரே என்று கேட்காமல் மீண்டும் மீண்டும் என்னிடத்தில் எகத்தாளமாக பேசிக் கொண்டிருக்கிறாய். போக மாட்டியா நீ? மாட்டேன். அப்படியா? கலைத்து விட்டாயா? இருவரும் வெகு நேரமாக சண்டை செய்கிறோம். ஆனால் ஒன்று, தாத்தா துரியோதன் அடிக்காயமாய் நொடிக்கணுங்கள் சொல்லி இருக்கிறான். சந்திரகுல வம்சத்தில் பிறந்தவனாக இருந்தால் ஆளை குழி விட்டு காலை போச்சுக்குவான். மற்ற நாட்டாக இருந்தால் அடித்து தேர்கொடி வந்து இழுத்துவான் சொன்னாரு. குளம் கோத்திரம் அடித்து சண்டை செய்ய சத்திர கலகாகும். இவன் யார் என்று கேட்கலாம். ஐயா பெரியோரே, சிறியவனே, நீ யார்? உன் குளம் கோத்திரம் என்ன? அதை சொல், பிறகு சண்டை செய்யலாம். மடையா, என்னிடத்துல சண்டைக்கு வருவதற்கு பயந்து கொண்டு குலம் கோத்திரத்தை பத்தி கேட்கிறாயே. நீ ஒரு வீரனா? முதலில் நீ யார் என்று சொல். அப்படியா? சரி, நாம தான் சொல்லி போலாமே. சின்ன போய் இறங்கி போறது என்ன தப்பு? சந்திர குலத்தில் உதிக்கிட்ட தனதைய பேர நானே. சந்திர குலத்தில் உதிக்கிட்ட தனதைய பேர நானே. அழகு புலேதிலே கலந்தாரி கிடந்த சின்ன பிள்ளை பேரே. பாட்டன் பெயரோ அர்ஜுன மகாராஜன். என் பாட்டி பேரு அள்ளி மகாராணி. அப்பா பேரு புலேந்திரன், அம்மா பேரு கலந்தாரி. இருவருக்கு பிறந்த சிறையில் பூத்த சின்ன மலர் சின்ன அர்ஜுனன் என் பெயர். என்பதன் மகனே இருக்கு. உயிருக்கு பயந்து கொண்டு உறவு முறை கொண்டாடுகிறாயா மகனே என்று. மகனே, நான் சொல்வது அத்தனையும் சத்தியம். எந்த சந்திரகுலத்தில் என்று சொன்னாயோ அதே சந்திரகுலத்திலே பிறந்த அர்ஜுனனுடைய மகன். இதோ அர்ஜுனனுக்கு மன்னிக்கு பிறந்த உன் தந்தையாகிய புலேந்திரன் நான் தானப்பா. மகனே,
மகனே நீ சிறியவனாக இருந்தாலும் தக்க சமயத்திலே குலம் கோத்திரத்தை அறிந்து கொண்டு சண்டை செய்யலாம் என்று சொன்னாய். நல்ல வேலை. அது தெரியாமல் இருவருமே சண்டையிட்டிருந்தால் இருவரில் ஒருவர் இறந்திருப்போம். ஆனால் மகனே, பிறந்த நாள் முதல் கொண்டு இதுவரையிலும் நான் உன்னை பார்த்ததில்லை. அன்று உன் தாயோடு சேர்ந்து விட்டு வந்ததோடு சரி, நீ பிறந்து இவ்வளவு வளர்ந்து விட்டாய், இதுவரையிலும் உன்னை பார்க்கவில்லை அப்பா. இல்லை என்று துரியோதன் சொல்லியிருக்கிறார். உண்மைதான், நீ பிறந்த விஷயத்தையே மறைத்து விட்டார் பெரியப்பா. ஆனால் மகனே, நீ எதற்கப்பா இங்கு வந்தாய்? சிறப்போடு தான் வளர்த்திருக்கிறார்கள். ஆனால் நந்தவன தோட்டத்தை அழித்தவன் யாராக இருந்தாலும் சரி, அவனை சந்திர குலத்தில் பிறந்தவன் என்று கேள்விப்பட்டு விட்டால் அவனை கொன்றுவிடு என்று சொல்லி தாத்தா துரியோதன் என்னை அனுப்பினார்ப்பா. பெரியப்பாவுடைய கட்டளை. நீங்கள் இங்கே வந்திருக்கும் காரணம் என்ன? எல்லாம் நம் நாட்டை பெறுவதற்கப்பா. 13 வருடம் வனவாசம் திரிந்து வந்தால் நாடு என்று அன்று பாரா சபையிலே அத்தனை பெரியவர்கள் முன்பதாக குரு கட்டளை இட்டார்கள். சரி, அப்பொழுது துரியோதன தலையசிச்சான். அதே மாதிரி யார் உங்க பாட்டமார்கள் பாண்டவர் 5 பேரும் வனவாசம் எல்லாம் திரிஞ்சு நாடு கேட்க நேற்றைய தினம் உலகமா முனிவர் அனுப்புறாங்க. துரியோதன பெரியப்பா நாடு இல்லை என்று மறுத்து விட்டான். பாட்டன் சொத்து பேரங்கிற முறையில இதோ பாண்டவரின் குணவாரிசு முதல் வாரிசு இந்த புலேந்திரன் நீ சென்று தூதாக சென்று நாடு கேட்டு வா துரியோதனிடத்திலே என்று பெரியப்பா யார் உங்க பெரியப்பாட்ட தருமர் என்னை அனுப்பி வைத்தாரப்பா. அதனால் நான் இன்று துரியோதனை சந்தித்து அவரிடத்திலே நாடு வாங்கலாம் என்று வந்திருக்கிறேன். வாருங்கள், இருவரும் நாடு கேட்கலாம். பெரியப்பா தந்தையாராகப்பட்ட வந்திருக்கிற அவருக்கு பதில் சொல். விஷயம் எல்லாம் தெரிந்திருக்கும், நானே சொல்லிவிட்டேன். என்ன? சரி, இருந்தாலும் நந்தவனத்தை அளித்தது நீதான். பெரியப்பா எல்லாம் தங்களை வரவேற்கதான் இப்படி எல்லாம் செய்தேன். சரி, போகட்டும். ஆனால் என்னுடைய விரையடித்தை என் கண்ணை குத்துவது போல் என்னை கொள்வதற்கு என் மகனை நீ அனுப்பியிருக்கிறாய். இருந்தாலும் பரவாயில்லை. நான் வந்த விஷயம் தெரியுமா? என்ன விஷயமாக வந்தாய்? அதாவது நீங்கள் சொன்ன பிரகாரம் 13 வருடம் வனத்தை திருடி விட்டார்கள் பாண்டவர். யாரும் எங்க அப்பா மாருங்க. அவங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை பாகத்தை இந்த நாட்டை நீங்க தர வேண்டும். பாட்டன் சொத்து பேரன் என்ற முறையிலே புலேந்திரன் நாடு கேட்க வந்திருக்கிறேன். நேற்றைய தினம் சஞ்சீவ முனிவர் வந்தார், நாடு இல்லை என்று சொல்லிவிட்டேன். இப்பொழுது பாட்டன் சொத்து பேரன் என்று நீ உருவாடி வந்திருக்கிறாய், தூதாக வந்திருக்கிறாய். இதோ புலேந்திரா, நானும் தந்தைமார்கள் பங்காளிகள். இன்று அடித்துக் கொள்வோம், நாளை சேர்ந்து கொள்வோம். அது எங்களோட போகட்டும். நீ வந்து கேட்டதால் மட்டும் இந்த நாடு கொடுக்க முடியாது. நாடு எங்களுக்கு தான் சொந்தம், கொடுக்க முடியாது என்று சொல்லிவிடும். இது தர்மமா, நியாயமா? போதும், அவர்கள் பட்ட கஷ்டம் போதும். நாட்டை கொடுத்து விடுங்கள் பெரியப்பா. சொல்கிறேன், தர்மரிடம் சொல். மாமன்னன்